உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிச்சான நிசாமி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு பச்சை மிளகா, புதினா, மல்லித்தழை, ஃப்ரை பண்ண ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஷாஹி ஜீராவும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தால். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோலையே அந்த ஆயிலும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாஃப்ரான் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி பருப்பு, ட்ரை கோகோனட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் தேங்காவே லைட்டாக வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சார்கோல் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கீயும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 to 3 hours இது நல்லா மேரினேட் ஆகட்டும். தண்ணி ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 30 minutesக்கு குக் பண்ணால் நல்ல டேஸ்டியான நிசாமி சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.